வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் நல்ல மழை வெளுத்து கெட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மழைக்கு இதமாக பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை. கோதுமை மாவில் வந்து நாங்கள் என்ன சேர்க்க போகிறோம்னா வெங்காயம், மிளகாய், உப்பு இது தாங்க சேர்த்து நல்லா தோசைக்கல்லில் சுட்டு எடுத்து அதுக்கு நல்லா மணமாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். இப்போ பாருங்கள், மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்டா மழைக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒய்யாமல், அதனால் மழை கொட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மழைக்கு காலையில் எங்களுக்கு டிஃபன் நல்லா ஒரு கோதுமை மாவு சத்தானது, உடம்புக்கு ஆரோக்கியமான மாவில் தான் இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் 1/2 கிலோ மாவு எடுத்துருக்கிறேன், 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம மாவோட நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம மிளகாவையும் பொடிசு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோங்க. நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம மாவில் வந்து வெங்காயம், மிளகாய், உப்பு சேர்த்தாச்சு. இப்போ தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கிக்கிடுவோம். இப்போ தோசை சுடுறதுக்கு நம்ம மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ தோசைக்கல்லில் ஊற்றி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இதுக்கு இதமாக வந்து தேங்காய் சட்னி வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை தடவியாச்சு. இப்போ மாவை கரைச்ச மாவை நம்ம ஊற்றி எடுத்துக்கிடுவோம். நம்ம மிளகாய், உப்புலாம் போட்டு மாவில் கரைச்சி இந்த தோசை சுடும்போது நம்ம வெறுமனையாக கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம உடலுக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மழை
இதான் லாஸ்ட் மாவு, லாஸ்ட் தோசை. இப்படி தாங்க வீட்டில் இருக்கிற மாவை வச்சு இப்படி மழை டயத்தில் ஏதாவது சுட சுட ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம். இதே மாதிரி நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க மழை நேரத்துக்கு. இப்போ தோசை மாவை ஃபுல்லாக ஊற்றி நம்ம தோசையை ஃபுல்லாக சுட்டு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது சட்னி மட்டும்தான், சட்னியை வச்சு எடுத்துருவோம். இப்போ வந்து நம்ம சட்னி, தேங்காய் சட்னி வைக்கிறதுக்கு நான் இப்போ பொரிக்கடலையை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுக்கிருவோம். பாருங்க, நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. மழையும் வெறிச்சிருச்சு, கொஞ்சம் வெயில் அடிக்குது லைட்டாக. இப்போ தேங்காயை அரைச்சிக்கிருவோம். இப்போ மிளகாய் பூண்டையெல்லாம் சேர்த்து அரைச்சிருவோங்க. இப்போ சட்னிக்கு அரைச்சாச்சு, நம்ம வலிச்சு எடுத்துருவோம் அம்மியிலேருந்து. வத்தல் சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துக்கிடுவோம்.
இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறது சட்னிக்கு. இப்போ கோதுமை தோசை சுட்டு நல்லா மணக்க மணக்க தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். காலையிலே கோதம்பு தோசை சுட்டு சாப்பிட்றோம். சட்னி வச்சு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சுட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டு. கோதம்பு நல்லது உடம்புக்கு. தேங்காய் சட்னிக்கு இங்கே கோதம்பு மாவில் வந்து நல்லா நாங்கள் வெங்காயம், மிளகாய், உப்பு, தண்ணிலாம் சேர்த்து நல்லா மாவை கரைச்சி தோசைக்கல்லில் ஊற்றி அந்த தோசையை பிரட்டி பிரட்டி எடுக்கும்போது அதில் தோசையோட மனம் அவ்வளோ ஒரு சுவையாகவும் இருக்குதுங்க. அதுக்கு கூட பாருங்கள், அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி வச்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை கோதம்பு மாவில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. காலையிலே நல்லா கோதம்பு தோசைக்கும் சட்னிக்கு செம்ம டேஸ்ட்டு தாங்க. வேறு லெவல்னு தான் சொல்லலாம். எங்களுக்காண்டி ஒரு முறை நீங்களும் கோதம்பு மாவில் வெங்காயம் போட்டு நல்லா சமைச்சு இதேமாதிரி தோசை மாவை ஊற்றி எடுத்துக்கோங்க. தோசைக்கு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கு அதிகமாக அந்த மழை நேரத்துலலாம் இந்த மாதிரி டிஸ்கி செஞ்சு கொடுங்க. உண்மையிலே பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.